இவ்வளவு பெரிய ஒரு மில்லியனரா இருக்காருன்னு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் பங்கு சந்தையில வரவங்க எல்லாருமே சக்சீட் ஆகுறாங்களா? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா வின்னர்ஸ் இருக்காங்க, லூசர்ஸ் இருக்காங்க. வின்னர்ஸ் வந்து ஒரு 20% வின்னர்ஸ், மிச்சம் இருக்கிற ஒரு 80% வந்து லூசர்ஸ். மார்க்கெட்டு கீழே போனாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது மார்க்கெட்டுக்கு கரெக்டா இருக்கலாம். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஈக்விட்டியில் பணம் போட்ட இந்த ஃபண்டு மேனேஜர் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, இந்த இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல பணம் போட்டு இவ்வளோ பெரிய ஒரு மில்லியனரா இருக்காருன்னு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் பங்கு சந்தையில் வரவங்க எல்லாருமே சக்சீட் ஆகுறாங்களா? சில பேர் சக்சீட் ஆகுறாங்க. அப்போ லாஸ் பண்ண நிறைய பேர் அவங்களோட ஸ்டோரி என்ன? அவங்க அந்த பங்கு சந்தையை ஸ்கேம்னு சொன்னாங்களா? எதனால தோத்து போனாங்க? பங்கு சந்தை பாத்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 1979 ஸ்டார்ட் ஆச்சு 100 அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது 82,300 அது அப்ராக்சிமேட்